சார்புவேகம் ஸ்டார்ட் பண்ணோம். சார்புவேகத்தில் ஒரு அறிமுகம் பார்த்தோம். சில அடிப்படை கணக்குகள் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம். இன்றைக்கு என்னென்றால் சார்புவேகம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. சில வகையான கணக்குகள் இப்படித்தான் செய்யணும்னு இருக்கு. சில கணக்குகள் 2-3 மெத்தட்ஸ்ல செய்யலாம். ரைட், அப்படி ஒவ்வொரு வகையான கணக்குகள், ரைட், ஒவ்வொரு மெத்தட்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு முறைகள் எப்படி சார்புவேக கணக்குகளை தீர்க்கலாம், அதில் பற்றி ஒவ்வொன்றா அறிமுகப்படுத்திட்டு போகிறோம். ரைட், அதில் முதலாவது என்னென்றால், ரைட், சார்புவேக சமன்பாடுகளை எழுதின பிறகு, ரைட், அந்த சார்புவேக பெருமானங்கள் திசைகள் காண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை முறை தான் பிரிப்புகள் முறை. ரைட், பிரிப்புகள் முறை. பிரிப்புன்னு சொல்ற நேரம் வேகம் ஒரு காவி, அப்ப இதுக்கு பருமனும் காணப்படும், திசையும் காணப்படும். ரைட், இந்த வேகத்துக்கு பருமனும் காணப்படும், திசையும் காணப்படும். இப்ப இந்த வேகத்தை நான் குழப்பாம இப்போதைக்கு விசைகளை பத்தி கொஞ்சம் கலக்கும். ரைட், விசைகளை பத்தி கொஞ்சம் கலக்கும். இந்த விசைகளை ஒரு குறித்த கோணத்துல தாக்குற ஒரு விசைய எஃப்னு ஒரு விசை தாக்கினால் ஒரு தீட்டா கோணம், கிடையோட தீட்டா கோணம்னு சொல்லுவோம். இப்படி கிடையோட தீட்டா கோணம் தாக்குற ஒரு விசைய எனக்கு ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசைகள்ல பிரிக்கலாம். ரைட், ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசைகள்ல பிரிக்கலாம். இப்படி பிரிக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், இப்படியே எஃப் காஸ் தீட்டாவாகவும் இப்படி எஃப் சைன் தீட்டாவாகவும் பிரிக்கலாம். பாடமாக்கி வைக்கிறதுல கிடையா பிரிச்சா காஸ், நிலை குத்தா பிரிச்சா சைன். இந்த கோணத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும். கோணத்தோட பிரிச்சா காஸ், கோணத்தை விலக்கி பிரிச்சா சைன். ரைட், இப்படி பிரிக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், விசை ஒரு காவி கணியம். காவி கணியங்கள் எல்லாத்தையுமே பிரிப்பு செய்யலாம். காவி கணியங்கள் எல்லாத்தையுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசைகளை பிரிக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில வேகமும் ஒரு காவியாக இருக்கிற காரணத்தினால எனக்கு இந்த வேகத்தையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசைகளை பிரிக்கலாம். ரைட், ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசைகளை பிரிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வேகம் வடமேற்கு அல்லது கிடையோட தீட்டா கோணத்துல v ஆக இருந்தால், கிடையோட தீட்டா கோணத்துல v ன்னு சொல்லப்பட்டிருந்தால், இந்த வேகத்தை எனக்கு எப்படி குறிப்பிடலாம் என்றால், அவனோட நிலைக்குத்து வேகம் v sin தீட்டாண்டும் அவனோட கிடை வேகம் v cos தீட்டாண்டும் குறிப்பிடலாம். ரைட், அவன் காணப்படுற உண்மையான வேகத்தை நான் 2 கூறுகளாக பிரிச்சு ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசைகளை கொடுத்திருக்கிறேன். இது விசைப்பிரிப்புல ஏற்கனவே நிறைய கணக்குகள் செஞ்சிருப்போம். விசைப்பிரிப்புல இந்த மாதிரி ஏகப்பட்ட கணக்கு செஞ்சிருப்போம். விசைகளை பிரிச்சு விளைவு காண்றதெல்லாம். நான் இங்க சொல்ல வர்றது என்னடா, இந்த வேகத்தையும் 2 திசைகளை பிரிக்கலாம். காரணம் வேகமும் ஒரு காவி. அப்ப எனக்கு அந்த வேகத்தையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசைகளை எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொள்ளலாம். கட்டாயம் கிடையா நிலை குத்தாதான் பிரிக்கணும் இல்லை, என்ற தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் பிரிச்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்லுங்க, இப்படி ஒரு தளத்துல எனக்கு வேக பிரிப்பு தேவைப்படுது. இப்படி ஒரு சாய்தளத்தின் வழியேவும் சாய்தளத்துக்கு செங்குத்தாகவும் எனக்கு பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறோம். அப்படி பிரிக்கலாம், பிழை இல்லை. ஒன்றுக்கொன்று செங்குத்தான ஏதோ 2 திசைகளை பிரிச்சால் போதுமானது. அப்ப இதுக்கும் சார்பு வேகத்துக்கும் என்ன தொடர்புனால், எங்களுக்கு சார்பு வேகத்துல ஒரு கோணத்தோட சேர்ந்து திசைகள் வர நேரம், ஒரு வேகம் ஒரு திசையில தரப்படுற நேரம், அல்லது நாங்க கணிக்க வேண்டிய வேகம் ஒரு திசையில காணப்படுற நேரம், ரைட், இந்த வேக பிரிப்புகளை வச்சு எனக்கு விளைவு சமன்பாடுகள் எழுதலாம். உதாரணத்துக்கு திரும்ப நான் விசையை வச்சே விளங்கப்படுத்துறேன். எஃப் ஒரு விசை தீட்டா கோணத்துல தாக்குது. ரைட், இந்த தீட்டா கோணத்துல தாக்குற விசை, ரைட், எப்படி உருவாகிச்சென்றால் நான் சொல்றேன் எப்படி என்றால், சொல்லுவோம் F1 ஒரு விசை கிடையோட அல்பா கோணத்திலையும் F2 ஒரு விசை கிடையோட பீட்டா கோணத்திலையும் தாக்குற நேரம், ரைட், F2 ஒரு விசை கிடையோட பீட்டா கோணத்திலையும் தாக்குற நேரம், இவங்க 2 பேருடையும் காவி கூட்டல் மூலமாக எனக்கு இந்த F விளைவு விசை கிடைச்சிருக்குதா? இந்த 2 விசைகளின் கூட்டுத்தொகை தான் இவர். ரைட், இவங்க 2 பேருடைய விளைவு தான் இவர் அப்படின்னு வச்சு. ரைட், ஆகவே எனக்கு சொல்லலாம் என்னென்றால், இந்த 2 விசைகளையும் ஒரு திசையிலான கூறு இந்த விசையில அந்த திசையிலான கூறுக்கு சமம்.
அதே மாதிரி அதுக்கு செங்குத்தான திசையில இந்த ரெண்டுகளுடைய கூறு, அதுக்கு செங்குத்தான திசையில இவரோட கூறுக்கு சமன். ரைட், சொன்னது அப்படி எழுதுன பாருங்க. எனக்கு முதலாவது சமன்பாடு எப்படி எழுதலாம் என்றால், ரைட், இந்த விளைவு விசையிட கிடைக்கூறு f cos θ, விளைவு விசையிட கிடைக்கூறு f cos θ. இந்த f cos θ யாரால கிடைச்சிருக்கும் என்றால், இவருக்கு விளைவுட கிடைக்கூறு யாரால வந்திருக்கும் என்றால், இவருடைய கிடைக்கூறாலையும் இவருடைய கிடைக்கூறாலையும் வந்திருக்கு. ரெண்டு விசைகள் சேர்ந்து இன்னும் ஒரு விசை வருது என்றால், இந்த ரெண்டு விசைகளையும் கூறுகளால கிடைக்கிறது இந்த விசையோட கூறுக்கு சமனாக இருக்கிறது. ரைட், இவருக்கு ஒரு x1 கிடையாகவும் இவருக்கு ஒரு x2 கிடையாகவும் இருந்திருந்தால் இந்த விளைவுட கிடைக்கூறு x1 plus x2 ஆக இருந்திருக்கணும். அதேதான், அப்ப இவருடைய கிடைக்கூறு இவங்க ரெண்டு பேருடைய கிடைக்கூறின் கூட்டுத்தொகைக்கு சமன். f1 cos ஆல்பாவாகவும் f2 cos பீட்டாவாகவும் இருக்கு. ரைட், இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. ரைட், இதுல f1 ஆல்பா பீட்டா எல்லாம் தரப்பட்டிருக்கிறது, ஆல்பா பீட்டா எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. நான் விளைவுட திசையும் பருமனையும் காணணும். அப்ப எனக்கு தீட்டாவும் தெரியா எஃப்பும் தெரியா, ரெண்டு சமன்பாடுகள் வேணும். ஒரு திசையில பிரிச்சன் ஒரு சமன்பாடு கிடைச்சது, கிடையா பிரிச்சன் ஒரு சமன்பாடு கிடைச்சது. நிலைக்குத்தா பிரிச்சு பார்ப்போம், நிலைக்குத்தா பிரிச்சு பார்ப்போம். f sin θ, f sin θ. ரைட், இவருடைய நிலைக்குத்து கூறு இந்த ரெண்டு தனித்தனி விசைகளின் நிலைக்குத்து கூறுகளின் கூட்டுத்தொகை சமன். f1 sin ஆல்பா பிளஸ் f2 sin பீட்டா. ரெண்டு தெரியாக்கணியும் ரெண்டு சமன்பாடு, இவரை இவரால் பிரிச்சு விட்டால் தீட்டா கிடைக்கும். இவரை வர்க்கப்படுத்தி கூட்டினால் எனக்கு f பருமன் கிடைக்கும். இந்த ஐடியா வச்சுதான் முதலாவது வகையான கேள்விகள் செய்யப்படும். ரைட், முதலாவது வகையான கேள்விகள் சொல்றதை விட சில கேள்விகள் இந்த முறையை பயன்படுத்தி செய்யலாம். ரைட், இந்த முறையை பயன்படுத்தி செய்யலாம். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு உதாரணம், கேள்விகள் கீழே லிங்க்ல இருக்கும். கேள்விகள் தேவைப்படுறவங்க கீழே லிங்க்ல பார்த்துக்கொள்ளலாம். கேள்வி என்னென்றால், உறுதியான காற்று வடக்கிற்கு தீட்டாவாக மேற்கில் இருந்து இதோட செய்கிறது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், 4 அடிப்படை திசைகள் காணப்படும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில சரி நடுவுல காணப்பட்டது வடகிழக்கு. அதே மாதிரி இவர் தென்மேற்கு, இவர் தென்கிழக்கு, இவர் வடமேற்கு. இது 8 திசை. இப்ப வடகிழக்கு நோக்கின்னு சொல்லப்பட்டால், வடகிழக்கு நோக்கி நடக்கிறார் அல்லது வடகிழக்கு நோக்கி காற்று வீசுது அப்படின்னு சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம்னால், வடகிழக்கை நோக்கிய வண்ணம் காற்று வீசுது. வடகிழக்கை பார்த்த வண்ணம் போது, வடகிழக்கை நோக்கி வடகிழக்கில் இருந்து, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் விளங்கணும். வடகிழக்கு நோக்கி சொல்ற நேரம் அவர் நோக்கி போறது வடகிழக்க பார்த்து போய் கொண்டிருப்பார். வடகிழக்கில் இருந்து சொல்ற நேரம் வடகிழக்குல இருந்து எதிர்த்து திசையில வார மாதிரி யோசிக்கணும். வடகிழக்கில் இருந்து சொல்ற நேரம் வடகிழக்கில் இருந்து எதிர்த்து திசையில வார மாதிரி யோசிக்கணும். இது உண்மையில கிடையோட 45 பாகை மேல் நோக்கி, வடகிழக்கில் இருந்து சொல்ற நேரம் கிடையோட 45 பாகை கீழ் நோக்கி. வடகிழக்கில் இருந்து வர்றார். ரைட், நோக்கின்றதுக்கும் இருந்துன்றதுக்கும் வித்தியாசம் முதல்ல விளங்க. ஓகே, அப்ப கேள்விக்கு போ. உறுதியான காற்று வடக்கிற்கு 30 பாகை மேற்கில் இருந்து 12 கிலோமீட்டர் பாகவுடன் வீசுறது. அப்ப காற்றின் வேகம் தரப்பட்டிருக்குது பூமி சார்பாக. காற்று வீசுறது பொதுவாகவே பூமி சார்பாக தான். ரைட், காற்று வீசுன்னு சொல்லப்பட்டால் அது உண்மையிலே பூமி சார்பான வேகத்தான் தரப்பட்டிருக்குது. ரைட், வடக்கிற்கு 30 பாகை மேற்கில் இருந்து, ரைட், வடக்கிற்கு 30 பாகை மேற்கில் இருந்து, அப்ப இங்க இருந்து இங்க வடக்கிற்கு 30 பாகை மேற்கில் இருந்து, ரைட், அப்ப அந்த திசையிலிருந்து வர்ற மாதிரி யோசிக்கணும். சொல்லலாம் நிலைக்குத்துறன் 30 பாகை கீழ் நோக்கி, நிலைக்குத்துறன் 30 பாகை, நிலைக்குத்துறன் 30 பாகை 12 கிலோமீட்டர் per hour வருதான். ரைட், 12 கிலோமீட்டர் per hour வருதான்.
வீசுகிறது. கிழக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் per hour நடந்து செல்லும் ஒருவருக்கு காற்று என்ன வேகத்துடன் வீசுவதாக தோன்றும். இப்ப மனிதன் என்ன செய்யறார், கிழக்கு நோக்கி போறார். கிழக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் per hour, அதுவும் பூமி சார்பான வேகம். பூமி சார்பான வேகம் கிழக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் per hour. கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, மனிதனுக்கு காற்று என்ன வேகத்துடன் வீசுவதாக தோன்றும். மனிதனுக்கு காற்று என்ன வேகத்தோட வீசுற மாதிரி தோன்றும்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்படி நான் கேட்கறது என்னென்றால், மனிதன் சார்பான காற்றின் வேகம். மனிதன் சார்பான காற்றின் வேகம் மனிதனால் உணரப்படுது, மனிதனுக்கு தோன்றுது அப்படின்னு சொல்றதெல்லாம் மனிதன் சார்பான வேகங்கள். மனிதன் உணர்றான். அந்த கார் உதாரணங்கள் பார்த்திருப்பீங்க. கார்ல இருந்து பாக்குறவருக்கு நான் நகர்ற மாதிரி இருக்கும், வெளியே நிலையாணிக்கிற ஒருத்தர் நகர்ற மாதிரி இருக்கு. அப்ப கார் சார்பான எந்த வேகம் அது. ஆகவே மனிதன் உணர்றான் அல்லது மனிதனுக்கு தோன்றுதுன்னு சொல்லப்பட்டால் அது மனிதன் சார்பான வேகங்கள். மனிதன் சார்பான காற்றின் வேகம் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது வேலை சமன்பாடு எழுது மாறி வரும். velocity of wind respect to man. அதே நேரம் நீங்க இந்த அடையாளங்கள் போடுற நேரம் இந்த அடையாளங்கள் யாரை குறிக்கிறன்றதும் எழுதிடணும். Wன்றது காற்றை குறிக்கும், Mன்றது மனிதனை குறிக்கும். இதை நீங்க ABC எது வேணாலும் பயன்படுத்திருக்கலாம். ஆனா யாரை எடுக்கிறீங்கன்றது எழுதணும் கட்டாயம். Wன்றது நீங்க மனிதனாகவும் Mன்றது நீங்க காற்றா எடுத்திருந்தாலும் எந்த பிழையும் இல்லை. எந்த பிழையும் இல்லை. ஆனா யாரை நீங்க யாருன்னு அடையாளப்படுத்துறீங்க அதை நீங்க எழுதிடணும். ஈண்டு குறிப்பிடப்பட்டது பூமி. அப்போ WMன்றது VWE plus VEM ஆக இருக்கு. WEன்றது நிலைக்குத்துடன் கீழ் நோக்கி 30 பாகை, நிலைக்குத்துடன் கீழ் நோக்கி 30 பாகை 12 கிலோமீட்டர் per hour. இவருக்கு இடையாக 8 கிலோமீட்டர் per hour. கிழக்கு நோக்கினால் EMன்றது எதிர் திசையில் வரும், இப்படி வரும் 8 கிலோமீட்டர் per hour. இப்ப இது ரெண்டு காவிகள். இந்த ரெண்டு காவிகளுக்கும் ஒரு விலையுள் காணப்படுது. நான் சொல்றேன் விலையுள் இப்படி காணப்படுது, ஏதோ ஒரு கோணத்துல ஏதோ ஒரு தீட்டால ஒரு V பருமன் உள்ள காவி தீட்டா கோணத்துல தாக்குது. V பருமன் உள்ள ஒரு காவி, இவங்க ரெண்டு பேருடைய விலையுள் பருமனும் தெரியா திசையும் தெரியா. நானே ஒரு பருமனையும் திசையும் முடிவு செஞ்சு இப்படி ஒரு தீட்டா கோணத்துல V கோணம்னு நான் சொல்றேன். V பாகைன்னு சொல்றேன். ஆகவே இந்த Vக்கான ரெண்டு சமன்பாடுகள் எனக்கு தேவைப்படும். இந்த Vயையும் தீட்டாவையும் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டு சமன்பாடுகள் வேணும். முதலாவது என்ன செய்யறால் விசை காவிகளை நான் கிடையாக பிரிக்கிறேன். இந்த ரெண்டு காவிகளை நான் கிடையாக பிரிக்கிறேன். அப்ப எனக்கு முதலாவது சமன்பாடு கிடைக்க போகுது V cos theta சமன் V cos theta சமன் 8 சய 12 sin theta. 8 சய 8 அங்காலே இருக்குது. இதை நான் கிடையாக பிரிச்சால் 12 sin 30 வரும். அது எதிர் திசை, ஆகவே மைனஸ் 12 sin 30. ஆகவே V cos theta சமன் 8 சய 6, அது 2 ஆக இருக்கும். இது முதலாவது சமன்பாடு. அடுத்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பிரிப்பு. நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பிரிப்பு V sin theta. V sin theta. இவருடைய கிடை நிலைக்குத்துக்கு வராது 0. இவர் கிடையாக தாக்குறார், நிலைக்குத்துக்கு 0. இவருடைய நிலைக்குத்துக்கு 12 cos theta cos 30. ஆகவே V sin theta சமன் 6 வர்க்கமூலம் 3. இந்த இரண்டாவது சமன்பாடு. இப்ப முதலாவது சமன்பாட்டில இருந்து நான் இரண்டாவது சமன்பாட்டை பிரிச்சால் Vயும் Vயும் கேன்சல் ஆயிரும். cot theta சமன் 1 இன் கீழ் 3 வர்க்கமூலம் 3 வரும். cot theta சமன் 1 இன் கீழ் 3 வர்க்கமூலம் 3 ஆக வரும். இது தீட்டாவாக இருந்தால் 1 3 வர்க்கமூலம் 3 ஆக இருக்கு. அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். அப்ப இவருடைய பெருமதி 27 28. ஆகவே 2 வர்க்கமூலம் 7ன்றதுதான் இந்த செம்பக்கமாக இருக்கு. செம்பக்கமாக இருக்கு. இப்ப எனக்கு வீட பருமன் காணணுமாக இருந்தால் 2 வேலை செய்யலாம். முதலாவது சமன்பாட்டிலேயோ இரண்டாவது சமன்பாட்டிலேயோ பெருமானத்தை பிரதியிடலாம், அல்லது இவங்க 2 பேரையும் வர்க்கப்படுத்தி கூட்டினாலும் P வரும். வர்க்கப்படுத்தி கூட்டி 1 வர்க்கம் சக 2 வர்க்கம் சமன் V வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா, V வர்க்கம் sin வர்க்கம் தீட்டா, அது V வர்க்கம். 4 சக 24 சக தர 3ன்றது 24
36 36 தர 3ன்றது 3 18 108 இவரோட இவர். ஆகவே v சமன் 112 வர்க்கமூலம் கிலோமீட்டர்/ஹவர். வர்க்கமூலம் 112 கிலோமீட்டர்/ஹவர். இது வேக பிரிப்பை வச்சு கோணத்தையும் கண்டோம், வேகத்துல பருமனையும் கண்டுட்டோம். ஆகவே கணக்கு முடிஞ்ச மாதிரி. இரண்டாவது பாட்டு என்றால், தெற்கு நோக்கி நடந்து செல்லும் ஒருவருக்கு காற்று மேற்கிலிருந்து வீசுவதாக தோன்றினால் மனிதனின் கதி. இப்ப இரண்டாவது சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது என்றால், இன்னும் அவர் திசையை மாத்தி கொள்றார், தன் திசையை மாத்தி கொள்றார். ரைட், தன் திசையை மாத்தி கொள்றார், வேகத்துல பருமனையும் மாற்றிக் கொள்றார். ஆரம்பத்துல கிழக்கு நோக்கி போனவர் இப்ப தெற்கு நோக்கி நடக்கிறார். தெற்கு நோக்கி நடந்து செல்லும் ஒருவருக்கு இன்னும் ஒருத்தர் சரி பரவாயில்ல, M1 M2 போட்டு எழுதிருக்கலாம், பரவாயில்ல, நான் ஒரே ஆளுக்கே பயன்படுத்துறேன். இவருட வேகமும் எனக்கு தெரியும், நான் வீண்டு வைக்கிறேன், சாரி யூண்டு வைக்கிறேன். ஆனா தெற்கு நோக்கி நடக்கிறான்னு தெரியும், தெற்கு நோக்கி நடக்கிறார், பருமன் தெரியா. இப்ப இவருக்கு காற்று என்ன திசையில வீசுவதாக தோன்றினால் மனிதனின் கதி என்னன்றதான் கேள்வி. அவருக்கு தோன்ற திசை தரப்பட்டிருக்கு. செல்லும் ஒருவருக்கு காற்று மேற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. அப்ப மனிதன் சார்பான காற்றின் வேகம் மேற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுதாம், இப்படி காணப்படுதாம், இந்த திசையில காணப்படுதாம். சமன்பாடு எழுதி பாப். VMEன்றது WMன்றது இதுல பருமனம் எனக்கு தெரியும், நான் V0ன்னு சொல்றேன். இந்த பருமனம் எனக்கு தெரியும். WMன்றது VWEVEM. காற்றின் உண்மையான திசையோ பருமனோ எந்த மாற்றமும் அடையாது. காற்றின் உண்மையான திசையிலையும் பருமன்லையும் எந்த மாற்றமும் வரல. காற்று அதே மாதிரி தான் வீசிக்கொண்டிருக்குது, மனிதன் தான் வேற திசையில போறான். ரைட், ஒரு கார்ல நீங்க இந்த சீட்ல உட்கார்ந்து கொண்டிருந்தீங்க என்றால், இந்த மாதிரி ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க என்றால், கார் இப்படி போற நேரம் காற்று உங்களுக்கு இப்படி வீசுற மாதிரி இருக்கு. இதுவே கார்ல நீங்க எதிர் திசையில போனீங்க என்றால் காற்று இங்க இருந்து இங்க வீசுற மாதிரி இருக்கு. காற்று உண்மையான திசை மாறிச்சா? காற்று உண்மையான திசை மாறல, நீங்க தான் திசையை மாத்தி நடக்கிறீங்க. நீங்க தான் திசை மாறி நடக்கிறீங்க. ஆகவே நாங்க திசை மாத்துற நேரமும் எங்களுக்கு உணரப்படுற காற்றின் வேகம் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கு. அப்ப WMன்றது WEக்கான பெருமதி எங்களுக்கு தெரியும். இது அதுல மாற்றம் இல்லை, கிடையோட 30 பாகை 12. EMன்றது மேல் நோக்கி U. இவங்க ரெண்டு பேருமே விலையுள் மேற்கு நோக்கி வருதாம், V0ன்னு சொல்லும், மேற்கு நோக்கி வருதாம். ஆகவே திரும்பவும் அதே வேளை கிடையா பிரிச்சால் V0 சமன் 12 sin 30. நேரடியா விட ரைட், யூட கூறு வராது கிடையா. 12 sin 30 அதாவது R V அவ்வளவுதானே. அப்ப V0 பருமன் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நிலைக்குத்தாக மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ பிரிக்கிற நேரம் விலையுடன் நிலைக்குத்து கூறு இல்லை, அப்ப 0. ரைட், 0. U மைனஸ் 12 cos 30. ஆகவே U சமன் 6 வர்க்கமூலம் 3. 6 வர்க்கமூலம் 3. இவன்றது யார்? மனிதண்ட உண்மையான வேகம். அப்ப அவன் தெற்கு நோக்கி 6 வர்க்கமூலம் 3 கிலோமீட்டர் வேகத்தோட போய்கொண்டிருப்பான். ரைட், இந்த வேகத்தோட போற நேரம் அவனுக்கு காற்று இப்படி வீசுற மாதிரி விளங்கியிருக்கும், மேற்கிலிருந்து வீசுற மாதிரி விளங்கியிருக்கும். ஓகே, இன்னும் ஒரு உதாரணம். தென்கிழக்காக 14 km/h ஓடும் ஒருவருக்கு காற்று தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இன்னும் ஒரு கணக்கு பார்ப்போம். தென்கிழக்காக 14 km/h ஓடும் ஒருவருக்கு காற்று தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இப்ப மனிதன வேகம் தென்கிழக்காக காணப்படுது. மனிதனின் வேகம் பூமி சார்பாக தென்கிழக்காக சொல்ற நேரம் இந்த கிழக்காக 45 பாகை. தெற்குக்கு கிழக்காக
தென்கிழக்காக 14 கிலோமீட்டர் per hour செல்லும் போது ஓடும் ஒருவருக்கு காற்று தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. காற்று தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. ஆகவே அந்த காற்று மனிதன் சார்பான வேகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் தெற்கில் இருந்து வீசுதாம். ஆகவே வடக்கு நோக்கி வீசணும். தெற்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. பருமன் தரப்படல் V0 சொல்லுவோம். பருமன் தரப்படல். அவர் அதே திசையில் 6 கிலோமீட்டர் per hour நடந்து செல்லும் போது காற்று தென்மேற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இப்ப அவர் திசையை மாத்தாம, இது முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறார் என்றால் அவர் வேகத்தை குறைச்சி கொள்றார். வேகத்தை குறைச்சி கொள்றார். 6 கிலோமீட்டர் per hour போறார். இப்படி போற நேரம் நடந்து செல்கையில் காற்று தென்மேற்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. தென்மேற்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இப்ப காற்றின் வேகம் மனிதன் சார்பாக தென்மேற்கில் இருந்து வீசுவதாக உணர்கிறாராம். அப்ப இப்படி 45 பாகை. இதுலயும் பருமன் தெரியா? V1 வைப்போம். ரெண்டுக்கும் ஒரே பருமனா இருக்காது. ரெண்டுக்கும் ஒரே பருமனா இருக்காது. இப்ப நீங்க அதே கார் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். கார்ல ஸ்லோவா போற நேரம் காற்று உங்களுக்கு ஸ்லோவா அடிக்கிற மாதிரி இருக்கும். முகத்துல ஸ்பீடை கூட்ட 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 திசையை மாத்தாம நீங்க ஸ்பீடை கூட்டினால் காற்று இன்னும் வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த காற்றின் பருமன் வித்தியாசப்படும். காற்றின் பருமன் வித்தியாசப்படும். அப்ப பொதுவான சமன்பாடு எழுதுவோம். முதல்ல காற்றின் உண்மையான வேகம் சமன் காற்றின் உண்மையான வேகம் சமன் Wm சக me. தானே பொதுவான சமன்பாடு. முதலாவது சந்தர்ப்பத்துக்கு எழுதும். காற்றின் உண்மையான திசை தானே கேள்வி. காற்றின் வேகத்தை காண்க. காற்றின் உண்மையான பருமனும் திசையும் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப காற்றின் வேகத்தை காரணமாக இருந்தால் காற்றின் உண்மையான வேகம் எனக்கு தெரியா. காற்றின் உண்மையான வேகம் தெரியா. இப்போ முதலாவது சந்தர்ப்பத்துல Wmன்றது வடக்கு நோக்கி V0, meன்றது கிடையோட 45 பாகையில 14. அப்ப சொல்லுவோம் எனக்கு விரும்பின மாதிரி தீட்டா தெரிவு செய்து கொள்ளலாம். தீட்டாவை தெரிவு செய்யறதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஐடியாவும் சொல்றேன். சரியோ? என்னென்றால் இந்த இவருடைய கிடைக்கூறு இந்த திசையில வரப்போகுது. 14 கிலோமீட்டர் per hour கிடைக்கூறு இந்த திசையில வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ஒரு காவி இப்படி வரும். இவரை நான் நிலைக்குத்தா பிரிக்கிற நேரம் V0 - 14 வரும். எனக்கு V0 பெரிதா 14 பெரிதான்னு தெரியா. அப்ப நான் கிட்டத்தட்ட இப்படி ஒரு திசை எடுத்துக்கொள்றேன். அப்ப இப்படி ரெண்டு காவிகள் தாக்குற நேரம் விலையுள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்டு தான் வரும். அப்ப எனக்கு திசை தெரிவு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி வரும் நான் கருதலாம். சரியோ? இந்த மாதிரி வரும் கருதலாம். உங்களுக்கு மைனஸ்ல விட வந்தால் எதிர் திசைன்னு அர்த்தம். எதிர் திசைன்னு அர்த்தம். சரி பாருங்க. வி. அப்ப இந்த கோணம் தீட்டாண்டு. இது காற்றின் உண்மையான திசை. காற்றின் உண்மையான திசை. இப்ப முதலாவது சந்தர்ப்பத்தை வச்சு நான் ரெண்டாவது சந்தர்ப்பத்தை எழுதிட்டு இருப்பேன். ரெண்டாவது சந்தர்ப்பத்தை எழுதிட்டு மொத்தமாக கணக்கு செய்யும். ரெண்டாவது சந்தர்ப்பத்திலையும் காற்றின் திசை மாறல. காற்றின் திசை மாறல. நாங்க இயங்குற வேகம் மாறிச்சு. திசை மாறல. அப்ப அதே தீட்டால தான் திரும்பவும் காற்று வரப்போகுது. அதே தீட்டால தான் திரும்பவும் காற்று வரப்போகுது. ஆனா ரெண்டாவது சந்தர்ப்பத்துல மனிதன் வேகம் Wmன்றது 45 பாகையில V1. நிறைய தெரியா கணியம் வரப்போ சக meன்றது கிடையோட 45 பாகையில R. நான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பம் 1 எத்தனை தெரியா கணியம் இருக்கு? யார் யார் நான் போட்டது? V தெரியா, தீட்டா தெரியா, V0, V1 யாரும் தெரியா. மொத்தமாக 3 தெரியா கணியங்கள் இருக்குது. 3 1 2 3 4 தெரியா கணியங்கள் இருக்கு. 4 சமன்பாடுகள் வேணும். பார்ப்போம். முதல்ல கிடையா பிரிப்பு. V cos theta. V cos theta சமம் 14 cos 45. நிலைக்குத்தாக பிரிப்பு. V sin theta. V sin theta சமன் V0 minus
14 cos 45. ரைட். இப்போ எனக்கு v0 காணணுமாக இருந்தால் தீட்டாவும் தெரியாதுன்னா இப்படி இருக்கட்டும். இப்போதைக்கு இது முதலாவது சமன்பாடாகவும் இது இரண்டாவது சமன்பாடாகவும் இருக்கு. சந்தர்ப்பம் ரெண்டையும் எழுதும். சந்தர்ப்பம் ரெண்டுக்கு எழுதினால் v cos theta சமன் v1 sin 45 சக 6 cos 45. நிலைக்குத்தாக பிரிச்சால் மேல் நோக்கி v sin theta சமன் v1 cos 45 v1 cos 45 சாய 6 cos 45. ரைட். 4 தெரியாக்கணியம் 4 சமன்பாடுகள். இது மூன்றாவது சமன்பாடு, இது நாலாவது சமன்பாடு. தீர்ப்போம். தீர்க்க ட்ரை பண்ணும். எப்படி தீர்க்கலாம்? சின்ன ஒரு விளையாட்டு செய்யும். என்னென்றால் இந்த இடத்துல நான் v1 கணிச்ச பிறகு செய்யணுமாக இருந்தால் வேலை கூடும். சரியோ? v1 கணிச்ச பிறகு கணக்கு செய்யணுமாக இருந்தால் கொஞ்சம் வேலை கூடும். இப்படி செய்யும். இந்த சமன்பாட்டில் நான் இந்த 6 cos 45 இங்கால கொண்டு வரேன். அதே மாதிரி இவரை நான் இங்கால கொண்டு வரேன். ரைட். இப்போ v cos theta மைனஸ் 6 cos 45ன்றது 3 வர்க்கமூலம் 2 கீழே v sin theta சக 3 வர்க்கமூலம் 2ன்றது இவரால் பிரிச்சிருக்கிறேன். v1 வெட்டுப்படும். sin 45 cos 45 சமன். ஆகவே உண்டு. ரைட். இவரை இங்கால கொண்டு வந்துட்டு இந்த sin 6 cos 45 இங்கால கொண்டு வந்துட்டு இவரால் பிரிச்சு விட்டேன். v1 வெட்டுப்பட்டும். v1 வராது. sin 45 cos 45 உண்டாகும். ஆகவே v cos theta minus 3 root 2 சமன் v sin theta சக root. v cos theta minus sin theta ன்றது 6 root. இது அஞ்சாவது சமன்பாடாக வரும். ரைட். அஞ்சாவது சமன்பாட்டை நான் இதால பிரிக்க போறேன். முதலாவது சமன்பாட்டால பிரிக்க போறேன். அஞ்சாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிச்சால் வியும் வியும் கேன்சல் ஆயிரும். cos theta இதன் கீழ் cos theta, அதாவது 1 சாய tan theta சமன் 6 வர்க்கமூலம் 2 இன் கீழ் 7 வர்க்கமூலம் 2. 6 இன் கீழ் 7. ரைட். ஆகவே tan theta சமன் 1 சாய 6 இன் கீழ் 7, அதாவது 1 இன் கீழ் 7. tan theta பருமன் தெரியும். ரைட். tan theta பருமனை கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே கோணத்தை வரைஞ்சா தீட்டா 1 7 இது 50. ஆகவே வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 2. ரைட். 5 வர்க்கமூலம் 2. அப்ப முதலாவது நான் v0 கணிக்கணுமாக இருந்தால் யாரை நான் கணிக்கணும்? காற்றின் உண்மையான வேகம் தானே. காற்றின் உண்மையான வேகம். அப்ப எல்லாத்தையும் கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். காற்றின் உண்மையான வேகம்ன்றது w e. ஏன்னா அதை v cos theta எடுத்து இப்படி எடுத்து அடிச்சுட்டான். v எடுத்து இந்த கிடையோட தீட்டா கோணம் எடுத்து. ரைட். ஆகவே இதுல பிரதிடும். நேரடியாக இதுல பிரதிடலாம். அதுக்கு வீட பருமன் தேவை. ரைட். வீட பருமன் வேணும். வீட பருமன் தானே கேட்டிருக்கு. சரி. tan theta தெரியும் தான். அப்ப முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்டால் v தர cos thetaன்றது 7 இன் கீழ் 5 வர்க்கமூலம் 2 சமன் 7 வர்க்கமூலம் 2. ரைட். 7 மேலும் வெட்டுப்பட v சமன் 10 கிலோமீட்டர் per hour என்று விடவர். v சமன் 10 கிலோமீட்டர் per hour என்று விடவர். ரைட். ஆகவே காற்றின் வேகம் எவ்வளவு என்றால் 10 கிலோமீட்டர் per hour theta tan inverse 1 இன் கீழ். வேக பிரிப்பு முறையில செய்யறோம். ரைட். இதே வேற முறைகளும் இருக்குது. இந்த கணக்கை லேசா செய்யக்கூடிய வேற முறைகளும் இருக்குது. ஆனால் இது அடிப்படை முறை. ரைட். அடிப்படை முறை இது விளங்கினால் அங்காள கணக்குகள் லேசா செய்யக்கூடியதா இருக்கு. ரைட். இந்த முறையில நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி செஞ்சீங்க என்றால் அடுத்தடுத்த முறைகள் உங்களுக்கு இலகுவானதாக இருக்கு.
ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, தெற்கு நோக்கி பிரயாணம் செய்யும் ஒருவருக்கு தெற்குக்கு அல்பா மேற்கிலிருந்து காற்று வீசுவதாக தோன்றுகிறது. ஓகே, இந்த குறியீட்டு முறை தெற்கிற்கு அல்பா மேற்கு இப்படின்னு சொல்லப்பட்டால் தெற்குல இருந்து அல்பா கோணம் மேற்கு, அவ்வளவுதான். ரைட், தெற்கிலிருந்து அல்பா கோணம் மேற்கு, கிழக்கு மார்க் பண்றேன், அல்பா கோணம் மேற்கு. ரைட், தெற்கு நோக்கி பிரயாணம் செய்யும் ஒருவருக்கு தெற்கு அல்பா மேற்கில் இருந்து காற்று வீசுவதாக தோன்றுகிறது. அப்ப இப்ப மனிதன் வேகம் பூமி சார்பாக தெற்கு நோக்கி போறான், வேகம் தரப்படல, வீண்டெடுக்கும். ஒருவனுக்கு காற்று தெற்குக்கு அல்பா மேற்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. முதலாவது சந்தர்ப்பத்தில் காற்றின் வேகம் மனிதன் சார்பாக தெற்குக்கு அல்பா மேற்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. அப்ப கீழ் நோக்கிய நிலைக்குத்துடன் அல்பா கோணம் மேல் நோக்கி V1 சொல்லும். V1 சொல்லும். அவன் அதே வேகத்துடன் மேற்கு நோக்கி செல்லும் போது, முதலாவது சந்தர்ப்பம், அவன் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறான், அதே வேகத்தோட மேற்கு நோக்கி போறான். ME மேற்கு நோக்கி V, மேற்கு நோக்கி V செல்லும் போது மேற்கிலிருந்து பீட்டா கோணம் தெற்கிலிருந்து காற்று வீசுவது, மேற்குக்கு பீட்டா கோணம் தெற்கிலிருந்து. இப்ப காற்று மனிதன் சார்பாக மேற்குக்கு பீட்டா கோணம் தெற்கு இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இதே V2 தோன்றுகிறது. காற்று மேற்குக்கு தீட்டா தெற்கில் இருந்து வீசுமாயின், காற்று மேற்குக்கு அப்ப காற்றின் உண்மையான திசை தரப்பட்டிருக்கிறது. காற்றின் உண்மையான திசை தரப்பட்டிருக்கிறது. மேற்குக்கு தீட்டா தெற்கில் இருந்த, மேற்குக்கு தீட்டா தெற்கில் இருந்து, இப்படி மேற்குக்கு தீட்டா தெற்கில் இருந்து வீசுதான். இது காற்றின் உண்மையான திசை, இதுவும் தரப்பட்டிருக்கிறது. வீசுமாயின் நிறுவ வேண்டியது என்னென்றால் tan θ சமன் 1 சக tan ஆல்பாவின் கீழ் 1 சக tan பீட்டா, 1 சக tan ஆல்பாவின் கீழ் 1 சக tan பீட்டா தர tan ஆல்பா cot பீட்டா, tan பீட்டா cot ஆல்பா, tan பீட்டா cot ஆல்பா என காட்டுக. ரைட், வேக முக்கோணியை படிச்சிருக்கிறவங்க அதை வச்சும் செய்யலாம். ஆனா வேக பிரிப்பை வச்சு எப்படின்னு செய்யலாமான்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். முதலாவது ரைட், முதலாவது சந்தர்ப்பத்தில் சமன்பாடு எழுதும். காற்றின் உண்மையான வேகம், அதே நேரம் இந்த சமன்பாட்டுல இடது பக்கம் எழுதுறது யாரையும் எழுதி கொள்ளலாம். ரைட், யாரையும் எழுதலாம். இங்க WE தான் எழுதணும்னு எந்த கட்டாயம் இல்லை. WM எழுதிருக்கலாம், MW எழுதிருக்கலாம், எதுவும் எழுதலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க சமன்பாடு எழுதி கொண்டால் போதும். இங்கால எழுதுற சமன்பாட்டுக்கு பொருத்தமான மாதிரி அங்கால சமன்பாடு இருக்கு. ரைட், இங்கால உண்டையும் அங்கால உண்டையும் எழுதி வைக்கிறது இல்லை. இங்கால நீங்க WE தெரிவு செஞ்சால் அங்கால வேகங்கள் W ஸ்டார்ட் பண்ணி இறுதி வேகம் ஈழ முடிஞ்சிருக்கணும். WM தெரிவு செஞ்சிருந்தால் W ஸ்டார்ட் பண்ணி M முடிஞ்சிருக்கணும். யாரையும் தெரிவு செய்யலாம், அதுக்கு ஏத்த மாதிரி சமன்பாடு எழுதுனீங்கன்னா தான் முக்கியம். ரைட், அப்ப WE தரப்பட்டு WEன்றது VWM பிளஸ் VME ஆக இருக்கு. ரைட், அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல WEன்றது மாறாது, கிடையோட மேல் நோக்கி தீட்டா தான். ரைட், இதை நான் W சொல்றேன், வேகம் W பயன்படுத்திட்டோம். யூன்னு சொல்லும். ரைட், யூன்னு சொல்லும். முதலாவது சந்தர்ப்பத்தில் மனிதண்ட WMன்றது நிலைக்குத்தோட மேல் நோக்கி அல்பா கோணத்தில் V1. ரைட், MEன்றது கீழ் நோக்கி V. இரண்டாவது சந்தர்ப்பம் திசை மாறாது, இவரோட திசை மாறாது, U தீட்டா சமன் WM மாறி இருக்கு, இடையோட மேல் நோக்கி பீட்டா V2 வேகம். ரைட், V2 வேகம். MEன்றது மேற்கு நோக்கி அதே வேகம் V. இப்ப சமன்பாடுகள் எழுதினால், முதலாவது சந்தர்ப்பத்தில் நான் சமன்பாடுகள் எழுதினால் கிடையா பிரிக்கிற நேரம்
ரைட், கிடையா பிரிக்கிற நேரம் u cos theta சமன் u cos theta சமன் v1 sin alpha. ரைட், மேல் நோக்கி பிரிக்கிற நேரம் u sin theta சமன் v1 cos alpha minus v. ரைட், இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. ரைட், இப்போ இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கு போ. u cos theta சமன் கிடையாக பிரிச்சால் u cos theta சமன் v2 cos beta plus v. நிலைக்குத்தாக பிரிச்சால் u sin theta சமன் v2 sin beta v2 sin beta. மூன்றாவது சமன்பாடு, நாலாவது சமன்பாடு. தெரியாதவங்க யார் யார் என்றால் v1 தெரியா, v2 தெரியா, u தெரியா. அப்ப அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் இல்லாமல் செய்ய பார்க்கணும். இப்ப ஆரம்பத்துல செஞ்ச மாதிரி இந்த v2 இல்லாம ஆக்குறதுக்காக இந்த v நான் இங்கால கொண்டு வந்துட்டு இவரால பிரிப்போம். அப்ப u cos theta minus v கீழ u sin thetaன்றது v2 ரெண்டும் கேன்சல் ஆகி cos betaவின் கீழ் sin betaன்னு வரும். ரைட், cos betaவின் கீழ் sin betaன்னு வரும். கொஞ்சம் சுருக்குவோம் இன்னும். ரைட், இன்னும் கொஞ்சம் சுருக்கி u-வையும் இல்லாமல் செய்யணும்னு பார்ப்போம். ஆகவே u sin beta cos theta minus v sin beta சமன் u sin theta cos beta. ரைட், அப்ப u பொது எடுத்தால் sin beta cos theta minus sin theta cos beta சமன் v sin beta. அப்படி இருக்கட்டும் இப்போதைக்கு. ரைட், இவரை நான் இல்லாம ஆக்கணும், v1 இல்லாம ஆக்கணும் என்றால் இந்த மைனஸ் v எங்கால கொண்டு வந்து இவரையும் பிரிச்சு விடலாம். ஆகவே u cos theta கீழ u sin theta plus v சமன் v1 கேன்சல் ஆக sin ஆல்பாவின் கீழ் cos ஆல்பா. ரைட், திரும்பவும் ஒரு செட்டப் ஆக்கினால் u cos theta cos alpha சமன் u sin theta sin alpha plus v sin alpha. ரைட், இப்போ மேலுள்ள சமன்பாடுகள் தேவைப்படாது, அழிப்பு அல்லது அழிப்பு. இப்போ இன்னும் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்தால் v ஒரு பக்கம் வச்சுட்டு u இங்கால கொண்டு வரும். u cos theta cos alpha minus sin theta sin alpha சமன் v sin alpha. இவருக்கு ஒரு பெருவெப்பம் r1, இவர் r2. இப்போ r1 நான் r2 ஆல பிரிச்சால் r1 இன் கீழ் r2 என்ற நேரம் u கேன்சல் ஆயிரும், v கேன்சல் ஆயிரும். ரைட், தீட்டாக்களை மட்டும் விட வரும். தீட்டா கோணங்களுக்கு இடையே cos theta cos alpha minus sin theta sin alpha இன் கீழ் sin beta cos theta minus sin theta cos beta சமன் r எழுதிட்டோம் r2 இன் கீழ் right, cos theta cos alpha sin theta sin alpha sin beta cos theta sin theta cos beta. right, ஆகவே sin alpha இன் கீழ் sin beta. இந்த sin alpha இங்கால கொண்டு வந்துட்டு இவர் அப்படியே அங்கால கொண்டு போகும். ரைட், இந்த sin alpha இங்கால கொண்டு வந்துட்டு என்ன தரப்பட்ட வீட்டில் tan theta எல்லாம் காணப்படுது. அப்ப tan theta கொண்டு வரதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். tan theta tan alpha எல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். அப்ப இந்த sin alpha இங்கால பிரிச்சுட்டு இவர் அப்படியே நான் அங்கால கொண்டு போறேன். அப்ப cos theta cos alpha minus sin theta sin alpha கீழ sin alpha சமன் sin beta cos theta
மைனஸ் sin தீட்டா cos பீட்டா கீழே sin பீட்டா. ரைட், இவரை தனித்தனியா எழுதுற நேரம் cos தீட்டாவின் கீழ் tan alpha மைனஸ் sin தீட்டா சமன் cos தீட்டா மைனஸ் sin தீட்டாவின் கீழ் tan பீட்டா. இப்போ sin தீட்டாவெல்லாம் உண்டாக்கினால் sin தீட்டா சமன் sin தீட்டாவெல்லாம் உண்டாக்கினால் 1 சக 1 இன் கீழ் tan பீட்டா சமன் cos theta into 1 sin 1 இன் கீழ் tan alpha. tan beta tan alpha பெருக்கினால் sin theta தர tan alpha தர 1 சக tan beta சமன் tan beta tan alpha tan beta ரெண்டு பக்கம் பெருக்குறோம். அப்ப இங்க ஒரு cos theta tan beta 1 sin tan alpha tan alpha sin 1 வரும். tan alpha sin 1 மைனஸ் இது மைனஸ் sin theta பொது எடுக்கிற நேரம் 1 மைனஸ். ஆகவே இது tan beta மைனஸ் tan alpha. கணக்கில் ஏதோ பிள்ளை நினைக்கிறேன் பாப்போம். tan alpha மைனஸ் 1 சுருக்க எழுதி விட்டோமா இல்லைன்னா. ஆகவே இந்த sin theta cos theta நான் எங்கால கொண்டு வந்தால் tan theta right tan theta சமன் tan beta தர tan alpha minus 1 கீழே tan beta minus 1 இது அங்கால போனால் cot alpha. யாரு பிள்ளை பிளஸ் மைனஸ் ஒரு பிரச்சனை வருது. நான் நினைக்கிற மாதிரி கணக்கில் தரப்பட்டிருக்கணும் என்னென்றால் ஆரம்பத்தில் முதலாவது சந்தர்ப்பத்தில் V1 என்றது இதே மாதிரி ஒரு கோணமாக இருந்திருக்கேன். அதாவது மேற்குக்கு அல்பா கோணம் தெற்காக வந்திருக்கேன். இந்த மற்றெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, இது மட்டும் வித்தியாசப்படுது. அதனாலதான் ஆன்சர் வித்தியாசமா வந்திருக்கு. ரைட், அதனாலதான் ஆன்சர் வித்தியாசமா வந்திருக்குது. நான் நினைக்கிற மாதிரி இந்த கோணம் அல்பாவாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு விடை சரியா வந்திருக்கு. ரைட், நீங்க தரப்பட்ட தொடர்பே வந்திருக்கு. இந்த கோணம் அல்பா எடுத்து செஞ்சனால தரவு கொஞ்சம் பிழைச்சிருக்குது. ரைட், தரவு கொஞ்சம் பிழையா இருக்குது. மற்ற கோணத்தை அல்பா எடுத்து செஞ்சனால அப்படி ஒரு விட வந்திருக்கு. ரைட், மெத்தட் இதுதான். இதுலயே பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்க்கறதுனா 2012 ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் 2012க்கு முதல்ல 2002 பார்ப்போம். 2002 முடிச்சிட்டு 2012 பார்ப்போம். 2002ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் ஒரு நேர் சமதள வீதி வழியே மாறாக்கதி வியுடன் கிழக்கு நோக்கி மோட்டார் சைக்கிள் ஓட்டி செல்லும் போது மாறாவேகத்துடன் வீசும் காற்று அவருக்கு தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. மனிதண்ட வேகம் கிழக்கு நோக்கி காணப்பட்ட நேரம். முதலாவது சந்தர்ப்பத்தில் மனிதனின் வேகம் பூமி சார்பாக கிழக்கு நோக்கி ஒரு மாறா வேகம், காற்று அவன் சார்பாக மனிதன் சார்பாக வீசுறது தெற்கில் இருந்து வீசுற மாதிரி தெரியுதாம். கிழக்கு நோக்கி மோட்டார் சைக்கிள் ஓட்டி செல்லும் போது மாறா வேகத்துடன் வீயும் தரப்பட்ட பிரச்சனை இல்லை, மாறா வேகத்துடன் வீசும் காற்று அவருக்கு தெற்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இப்ப தெற்கில் இருந்து வீசுவதாக தோன்றுதான். V1 சொல் வேகம் தரப்படல். சைக்கிளோட்டி தான் செல்லும் திசையை மாற்றாமல் தனது கதியை இருமடங்காக்கும் போது காற்று தென்கிழக்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இரண்டாவது சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறோம்னா, திசையை மாற்றல. திசை அதேதான், திசை அதேதான், பருமன் 2v. இப்படி போற நேரம் மனிதன் உணர்றான் காற்று தென்கிழக்கிலிருந்து வீசுவதாக தோன்றுறதான்.
தென் கிழக்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. தென் கிழக்கிலிருந்து நேரம் தெற்குக்கு 45 பாகை கிழக்காக இந்த திசை. தெற்குக்கு 45 பாகை கிழக்குல இருந்து வீசுவதாக தோன்றுதான். ரைட், பருமனும் தரப்படல. இதையும் V2 ரைட், அதையும் V2 இருநிலைகளுக்குமான வேக முக்கோணிகளை வரைந்து காற்றின் உண்மையான வேகத்தை பருமனிலும் திசையிலும் காண்பது. ரைட், வேக முக்கோணி வச்சுதான் செய்யணும். ரைட், சொல்லப்பட்டனால வேக முக்கோணி வச்சுதான் செய்யணும். ஆனால் வேக முக்கோணி இல்லாமல் இந்த பிரிப்புகளை வச்சு செய்யக்கூடியதா இருக்குதான்னு பார்ப்போம். ரைட், பிரிப்புகளை வச்சு செய்யக்கூடியதா இருக்குதான்னு செக் பண்ணும். காட் WE ரைட், WM சக ME ஆக இருக்கு. WE எனக்கு தெரியா, ஆனால் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். விளைவில் எழுதினா WM முதலாவது சந்தர்ப்பத்துல மேல் நோக்கி V1, அடுத்து இங்கான திசையில V. அப்ப இவங்க ரெண்டு பேரும் விளைவு கிட்டத்தட்ட இப்படி ஒரு கோணத்துல தானே வந்திருக்கேன். இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு தானே வரப்போகுது. அப்ப இப்படி ஒரு கோணத்துல தீட்டா கோணத்துல V யூன்னு சொல்லும். முதலாவது சந்தர்ப்பம், இரண்டாவது சந்தர்ப்பம். ரைட், இரண்டாவது சந்தர்ப்பம். காற்றின் திசை மாறல், உண்மையான திசை மாறல். ரைட், பூமி சார்பான திசை மாறல். அப்ப அதே தீட்டா தான், U தான் சமன் WM கிடையோட 45 பாகை எப்படி மேல் நோக்கி 45 பாகை U2 சொல்லும் அல்லது V2 சொல்லும். V2 சக இது 2 ரைட். இப்போ முதலாவது சமன்பாட்டின்படி U cos θ சமன் V, U sin θ சமன் V1 ரைட். லேசா போச்சா? இரண்டாவது சந்தர்ப்பம், இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. இரண்டாவது சந்தர்ப்பத்தில் U cos θ சமன் 2V minus V2 sin 45. Right? U sin θ சமன் V2 cos 45. Right? Okay. அப்ப வளமையான மாதிரி இவர் இங்கால கொண்டு வந்துட்டு இவரை பிரிச்சு U cos θ மைனஸ் 2V கீழே U sin θ சமன் ரைட் மைனஸ் V2 sin 45 கீழ் மைனஸ் V2 cos 45 மைனஸ் 1 ரைட் மைனஸ் 1. ஆகவே U cos θ சமன் U cos θ மைனஸ் 2V சமன் U sin θ மைனஸ் U sin θ. U பொது எடுத்தால் cos θ சக sin θ சமன் 2V. ரைட் 2V. ஆகவே V க்கு பதிலாக நான் இதை பிரதியிட்டால் அல்லது முதலாவது சமன்பாட்டை இதை பிரித்து விட்டால் இது மூன்றாவது இது 3 இது 4 அப்ப இது 5 நோக்கு. ரைட், இந்த மூன்றாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டை பிரித்து விட்டால் U கேன்சல் ஆகும், V யும் கேன்சல் ஆகும், தீட்டா கிடைக்கும். cos θ சக sin θ அதன் கீழ் cos θ சமன் 2. ஆகவே cos θ சக sin θன்றது 2 cos θ, cos θ சமன் sin θ, tan θ சமன் 1, θ சமன் π/4, θ சமன் π/4. அட் வேகத்தில் பருமனும் கேட்கப்பட்டிருக்குதா? பருமனிலும் திசையிலும் காண்க. அப்ப θ π/4 ஆக இருந்தால் முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்ட நேரம் U cos θ சமன் V. U தான் எனக்கு தெரியும். cos θன்றது 1 கீழ் வர்க்கமூலம் 2 சமன் V. ஆகவே U சமன் வர்க்கமூலம் 2V. இவோட பருமன் வர்க்கமூலம் 2V. ரைட், இப்படி மார்க் பண்ணால் π/4 கோணத்துல வர்க்கமூலம் 2V பருமன் உள்ள வேகமாக இருக்கு.
வி அவங்க தந்த கணியம், அதனால் அதிலே விடையை கொடுக்கலாம், பிழை இல்லை. அவன் தந்த கணியத்தில் தான் இறுதி விடை காணப்படணும். வி அவன் தந்த கணியம், அதனால் அதிலேயே விடையை விட்டுறலாம். ரைட். இப்போ 2012 ஸ்ட்ரக்சரோட பார்ப்போம். 2012 ஸ்ட்ரக்சர். ஓகே. தெற்கு நோக்கி நேரிய வீதி வழியே கிலோமீட்டர்/ஹவர் கதியுடன் செல்லும் சிறுவன் ஒருவன் காற்று மேற்கு நோக்கி வீசுவதை உணர்கிறான். 2012 12 தெற்கு நோக்கி ஒரு நேரிய வீதி வழியே கிலோமீட்டர்/ஹவருடன் ஓடுகின்ற சிறுவன் ஒருவன். அப்போ சிறுவன் வேகம் தரப்பட்டிருக்குது பூமி சார்பாக. தெற்கு நோக்கி ஓடுறானாம், தெற்கு நோக்கி கிலோமீட்டர்/ஹவர்னு ஓடுறானாம். உடன் ஓடுகின்ற சிறுவன் ஒருவன் காற்று மேற்கு நோக்கி வீசுவதை உணர்கிறான். அப்ப மனிதன் சார்பான காற்றின் வேகம் மேற்கு நோக்கி காணப்படுதாம். V1 சொல்ற. வடக்கு நோக்கி ஒரு நேரிய வீதி வழியே அதே கதியுடன் ஓடும்போது காற்று தென்மேற்கு நோக்கி வீசுவதை உணர்கிறான். இது முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பத்துல அதே கதியுடன் வடக்கு நோக்கி போறானாம். வடக்கு நோக்கி போற நேரம் மனிதன் சார்பாக காற்றின் வேகம் தென்மேற்கு நோக்கி வீசுவதை உணர்கிறான். தென்மேற்கு நோக்கி வீசுவதை உணர்கிறான். தென்மேற்கு நோக்கி வீசுவதை உணர்கிறான். இது 5/4 V2 வேகம் சொல்றோம். V2 வேகம் சொல்றோம். காற்றின் இயக்கங்களுக்கான தொடர்பு வேகங்களின் வேக முக்கோணங்களை ஒரே வரைபடத்தில் வரைக. இதிலிருந்து காற்றின் உண்மை கதியையும் திசையும் காண்க. இதுக்கும் வேக முக்கோணி வரைய சொல்லியிருக்குது. வேக முக்கோணி இல்லாமல் செஞ்சு பார்ப்போம் முதல்ல. வேக முக்கோணி பிறகு படிப்போம். வேக முக்கோணி இல்லாமல் முதல்ல இப்படி செய்யலாம். காற்றின் உண்மையான வேகம், காற்றின் உண்மையான வேகம் VWM சக VME. காற்றின் உண்மையான வேகம் WM முதலாவது சந்தர்ப்பத்தில் இப்படி V1, ME கீழ் நோக்கி U. அப்ப ரெண்டு காவிகள் இப்படியும் இப்படியும் தாக்கினால் விளைவு இந்த மாதிரி ஒரு திசையில காணப்படும். தீட்டான்னு சொல்லும். காற்றின் வேகம் ஒரு V. V. இது முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம் காற்றின் திசை மாறல் அதே V தான், அதே தீட்டா தான். காற்று இப்ப தென்மேற்கு நோக்கி வீசுற மாதிரி உணரப்படுதான். 5/4 V2 வடக்கு நோக்கி U. வடக்கு நோக்கி U. இப்ப சமன்பாடுகள் எழுதினால் V cos theta சமன் V1, V sin theta சமன் U. இரண்டாவது சந்தர்ப்பத்தில் V cos theta சமன் V2 sin pi/4, sorry, cos pi/4. V sin theta சமன் U minus எப்படி இப்படி பிரிச்சிருக்கணும் போடல. V cos theta இந்த திசையில பிரிச்சோம், அடுத்து இந்த திசையில பிரிச்சோம், கீழ் நோக்கி பிரிச்சோம். இவரை இந்த திசையில பிரிச்சோம், அடுத்து மேல் நோக்கி பிரிக்கிறோம். கீழ் நோக்கி பிரிப்போமே. கீழ் நோக்கி தான் பிரிச்சிருக்கிறோம். அப்ப V2 sin 45 sin. இவரை இங்கால கொண்டு வந்துட்டு பிரிச்சு விட்டால் V cos thetaவின் கீழ் V sin theta சக Uன்றது ஒன்று. V cos theta சமன் V sin theta சக U. U சமன் V cos theta minus sin theta. இப்ப யாரால பிரிச்சு விடலாம்? இவரால பிரிப்பு. யூவும் வியும் சம்பந்தப்பட்டது இங்கே. அப்ப இவரால பிரிச்சு விடும். பிரிச்சால் ஒன்று சமன்
ரைட், ஒன்று சமன் v cos theta மைனஸ், அதாவது cos theta மைனஸ் sin thetaவின் கீழ் sin theta. ரைட், ஆகவே cot theta மைனஸ் 1 சமன் 1, cot theta சமன் 2, tan theta சமன் 1 இன் கீழ் 2, theta சமன் tan inverse 1 இன் கீழ் 2, tan inverse 1 இன் கீழ் 2. தீட்டாவோட பெருமதி தெரியும். இப்போ வீட பருமன் காரணமாக இருந்தால் ஏதோ ஒரு சமன்பாட்டில் பிரதிட்டலாம். ஐயோ அவங்க தந்தது இதில் பிரதிடும். ரைட், தீட்டாவோட பெருமதி தெரியும். tan தீட்டானது 1 இன் கீழ் 2, 1 2, அப்போ இது வர்க்கமூலம் 5. v தர 1 இன் கீழ் வர்க்கமூலம் 5ன்றது u. ஆகவே v சமன் வர்க்கமூலம் 5u. இதே நீங்க வேக முக்கோணிகள் வச்சும் செய்யலாம். இதே விடைகள் வரும். வித்தியாசம் இல்லாம இதே கோணம், இதே பருமன் வரும். வேக பிரிப்பை வச்சு ஃபர்ஸ்டா செஞ்சு பழகும். ரைட், செஞ்சு பழகிட்டு வேக முக்கோணிகளுக்கு போ. ஓகே.